தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது 15 மாத குழந்தை ஷியா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நல்ல விதமாக நடைபெறவும் பூரண சுகம் பெறவும், மேரி ஜெகன் 32வது திருமண நாளில் நன்றியாகவும் இறை ஆசர் வேண்டியும் இவர்களின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் ஒருக்கமுடன் சாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் இறுதி வாரத்தில் இருக்கின்ற நாம் இந்த உலகம் எப்படி முடியும் என்ற வாசகங்களை கேட்கின்றவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 3 பார்த்தோம் என்றால், உங்கள் மத்தியில் தோன்றுகின்ற பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றவர்கள் என்று கூறுகின்ற போதகர்களை குறித்து கவனமாய் இருங்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கின்றார்களா என்று நீங்கள் சோதித்தறியுங்கள். ஏனென்றால் உங்களிடையே பல்வேறு போல் இறைவாக்கினர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்று யோவான் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம் மத்தியிலே தோன்றியிருக்கின்ற பல்வேறு போல் இறைவாக்கினர்கள் உலகம் இப்படி முடியும் அப்படி முடியும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உலகம் எப்பொழுது முடிந்தாலும் அதனை எதிர்கொள்கின்றவர்களாக நாம் இருக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுகின்றார். எனவே இந்த உலகத்தில் நிலையானதொன்று என்று எதுவுமே இல்லை. எனவே இறைவன் மட்டுமே நிலையானவர் என்பதனை நாம் உணர்ந்தவர்களாக அவரை எதிர்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கின்ற மக்களாக இருக்க வர வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து நினைவோம். இந்த திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள ஒன்றாடும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேன்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்களான ஆண்ட்ரூ டுங்லாக் மற்றும் அவருடைய தோழர்கள் மறைசாட்சியரி பாடுகளை ஆண்டுதோறும் மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோ. பக்தியுள்ள எங்கள் வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்த்து அவர்களுடைய தளராத விசுவாசத்தை நாங்கள் பின்பற்றி வாழ செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. விண்ணக கடவுள் ஓர் அரசர் நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 31 45 முடிய. அந்நாள்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உமது கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசுமொன்னால் ஆனது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை, வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை, அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை, அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனிதை கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகிய யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பயிரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசருக்கு அரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னால் ஆகிய சிலையின் தலை உம்மையை குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். அந்த அரசு இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாயிருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலந்தது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிருந்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் மாட்சி உரிமை வேறெந்த மக்களுக்கிணங்க தரப்படாது. அந்த மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாத பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவு உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி.
வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்தாரலே ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நம்பிக்கையோடு அவ்வாறாயின் வாழ்வை உமக்கு முடியாக சுட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. உயிருள்ள இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழும் போது நிகழும் போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகுலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அந்த ரசத்தை பெற்றுக் கொண்டும் திராட்சை குடிமணி அந்த ரசத்தை பெற்று கொடுக்கிறார் பரமாக மாறும். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாக முடிஞ்சபியுங்கள். புனிதருக்கு உறுதியளிக்கும் இறைவா,
உம்முடைய மறை சாட்சியரை நினைவாக நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். ஊழியராகிய நாங்கள் முதல் பேருக்கு சாட்சிகளாய் என்னாலும் திகழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியர்களான புனித ஆண்ட்ரூ டுங்லாங் மற்றும் அவருடைய தோழர்கள் பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த பின்னவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராத முதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜபிக்கின்ற உடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்கள், ஜெபங்கள் அனைத்தையும் நீர்தாமே இந்த வழியின் வழியாக கருணையோடு கண்ணோக்கி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துமாறும் என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் நின்று போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித ஆண்ட்ரூ டுங்லாக் மற்றும் அவருடைய தோழர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை என்று ஆடுகின்றோம். மத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளத்தில் உளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவராகிய
உடல் ஆண்டவராக இயேசு காத்திருமாறு மறுநாள் இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவின் திருவுடல் பிரதமமை காத்து முடிவில்லா வாழ்கின்றதாக. நன்றியூறி மன்றாடுவோமாக. அன்பு நிறைந்த இறைவா, உம்முடைய மறைசாட்சியரின் வாழ்க்கையில்
திருச்சிலுவையின் மறையுண்மை வியத்தகு முறையில் விளங்க செய்தீரே. இத்திருப்பலியால் நாங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்து மக்கள் அனைவரின் மீட்புக்காக திருச்சபையில் திடமுடன் உழைத்திட தயவாய் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மக்களுக்காகவும் இறைவனை பேரை காட்டி தந்தர்களை ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் அர்ச்சிக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மகிமை உண்டாவதாக. யாரிடம் செல்வோம் இறைவா,
சுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்தியலை காட்சி அடைவார்களாக. ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.